ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ பேசிக்லி என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் கால் வந்து நான் பேசுகிறேன். அந்த ஃபோன் காலில் நான் வந்து பயங்கர அப்செட் ஆகிடுறேன். நான் லிட்ரலி அழுதேன் அந்த ஃபோன் காலில். ஸோ என்னோட மூட் செம்ம ஸ்பாயிலாக இருந்துச்சு. ஸோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி ஐ எம் ரெடி. இனி நான் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் பண்ண சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், மௌனராகம். இப்போ வரைக்கும் மௌனராகம் மாதிரி ஒரு சீரியல் எனக்கு வருமா அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹாய், நீங்கள் பிக் பாஸ் பண்ணுறப்ப கண்டஸ்டண்ட்டில் யாரை மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன். வெளியே வந்து நான் யாரையுமே பெருசாக மீட் பண்ணல. விஷ்ணு நாவை வந்து நான் நிறைய மீட் பண்ணேன். பட் அதை தவிர்த்து நான் யாரையுமே பெருசாக மீட் பண்ணல. ஸோ யாரையுமே தான் மிஸ் பண்ணேன். சே அபவுட் விஷ்ணு அண்ணா ப்ரொபோசல். ஆக்சுவலி எனக்கே அது மேபி விஷ்ணு அண்ணாக்கே அது செம்ம ஷாக்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் வந்து காஷ்மீரில் இருந்தேன். ஸோ அங்கே நெட்டும் வராது, சிம் கார்டு எதுவுமே வேலை பார்க்காதா. ஸோ நான் திடீர்னு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னோட அண்ணாவும் யாரும் இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. அப்போ தான் பார்த்தா வெளியே மேரி மீ அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு அண்ணாட்ட கேட்டேன், என்னன்னா இது எப்போ கல்யாணம் அப்படி சும்மா நான் விளையாடிட்டு இருந்தேன். அண்ணன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் கல்யாணத்தை போய் சாப்பிட்டு டான்ஸ் ஆடணும். ஸோ அதுக்கு தான் அது வந்து ஜோடியில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்தோம் இல்லையா, ஐ மீன் ஒன்றா டான்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஜோடி மாற்றி ஆட முடியல. ஸோ வந்து வெளியே வந்துட்டு ஜோடி மாற்றி ஆடி. யுவர் டான்ஸ் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரவீனா தஹா அக்கா விரைவில் அரசியலுக்கு வாங்க. என்னோட ஃபேவ் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம்ல ஜாயின் பண்ணுங்க எனக்காக ரவீனா அக்கா. என்னையும் அரசியல் கூப்பிடுவீங்க? மீனிங் அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அதுக்கு எதுக்கு அரசியல் வரணும் எனக்கு புரியலையே. எனக்கு அரசியல் பற்றி இப்போதைக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் அதுக்கு லாய்க்கு இல்லை. மேபி இன் ஃபியூச்சரில் எனக்கு தெரியல. ஜில்லா மூவி சீன் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அந்த ஜில்லா மூவி சீன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லி என்கிட்ட கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. அப்போ சின்ன பொண்ணு வேறல்ல, நேராக கூட்டு போயிட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது, நீ மேலேருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோப் மாதிரி ஒன்று போட்டு மேலேருந்து குதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு தைரியத்தில் நானும் குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சூப்பர், சொன்னோடனே மேலேருந்து குதிச்சிட்டியே அப்படின்னு பாராட்டினாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் ரீல் வந்து உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லி உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றது, நீங்க எல்லாரும் கிடைச்சதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நான் இதை எக்ஸ்பிரஸ் பண்றேன்ல. ஆனா இந்த ரீல் பண்ணு, ரீல் இல்லை, இந்த லைவ் பண்ணு, இந்த லைவ் போ அப்படின்னு மோட்டிவேட் பண்ணது வந்து என்ன சதீஷ் அண்ணா தான். ஸோ ரொம்ப நன்றி சதீஷ் அண்ணா. நீங்கள் மட்டும் இன்னைக்கு வந்து என்ன லைவ் போக சொல்லலை அப்படின்னா இவங்க எல்லாரையும் பார்த்து இவங்க எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் சொல்ல முடியாமல் போயிருந்திருக்கோம். ஸோ சதீஷ் அண்ணனுக்கும் நன்றி. திரும்ப எப்போ நம்ம பேட்மிண்டன் ஆட போறோம் கோச், நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு இருக்கேன். இன்னும் நீங்க வந்து திருப்பி அதை கரெக்ட் பண்ணா மட்டும் போதும், அப்படி இப்படி அடிச்சு பட்டையா கிளப்பிடுவேன். சீக்கிரமா நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்க. ஐ எம் ரெடி. இனி நான் ஃபுல் ஃப்ரீ தான்.